ஹலோ, வெல்கம் டு சாலஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் என்ன பண்ண போறோம்னா, இங்கே வெங்காயம் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் குடமிளகாயும் நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு ஆளுக்கு தேவையான எக் ஃப்ரைட் ரைஸை இப்போ நான் செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருச்சுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம இங்கே நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குடமிளகா வதங்குற நேரத்தில் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இது என்னன்னா, நம்ம ரைஸ் நான் ஏற்கனவே இதை குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு எப்போவுமே சாதம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம முதல் நாள் செஞ்ச சாதம் அல்லது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லான சாதம் தான் நமக்கு எல்லா ஃப்ரைட் ரைஸுக்குமே நல்லா உதிரியாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால இப்ப எக் ஃப்ரைட் ரைஸுக்கு அதே மாதிரி இந்த சாதத்தை குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப ரெண்டாவது நம்ம முட்டை சேர்க்கும் போது நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, முட்டை ஆம்லெட் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போது முட்டையை உடைச்சு டைரக்டா அதுல ஊத்தாதீங்க. ஏன்னா அந்த முட்டை நம்ம ஒன்னா உடைச்சு பார்க்கும்போது கலங்கலா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஒன்னொன்னா தனித்தனியா உடைச்சு அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பிறகு உங்களோட டிஷ்ல சேர்த்துக்கோங்க. ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை உடைச்சு ஊற்றி நல்லா இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ இது எக் கலங்காம நல்லா இருக்கு, அதை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுத்த முட்டைக்கு என்ன பண்ண போறோம், எடுத்து தனியாக இதில் உடைச்சு ஊற்றி பார்த்துட்டு நல்லா இருந்தால் பிறகு சேர்ப்போம். இதுவும் கலங்கள் இல்லாம நல்லா இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இப்போ இங்க முட்டை வந்துருச்சுங்க. இதை நல்லா இப்போ உதுத்து விட்டுக்கணும். உதுத்து விட்ட பிறகு என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சாதம் அதுக்கு போதுங்க. ஓகே, அடுத்து ஃப்ளேவரிங்க்கு கரம் மசாலா தூள், என்னோட முந்தின வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதனால அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ் தான் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆவி பறக்க நல்லா சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லையும் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விசாலாட்சி.